ஸோ இந்த வீடியோ மூலம் நான் சொல்கிறது என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் ஷோவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ஷோவாக இருக்கட்டும், அது எந்த ஆக்டராக இருந்தாலும் சரி, மாசான ஆக்டராக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து ஆக்டராக இருக்கட்டும், எந்த ஆக்டராக இருந்தாலும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. இன்னொன்று, கம்பல்சரி வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் ஷோவோ இல்லை ஃபஸ்ட்டு ஷோவோ இருக்கிறப்ப நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தேட்டர்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு இது நடந்திருக்கணும். மூணாவது விஷயம், க்ரௌடு இருக்கோ இல்லையோ, கம்பல்சரி இந்த மாதிரி ப்ரீமியம் ஷோ ஃபஸ்ட்டு ஷோவில் இந்த மாதிரி ஆக்டருக்கு வந்து வராங்க, க்ரௌடு அதிகமாயிரும், ஒரு அவார்டு ஃபங்க்ஷனாக எந்ததாக இருந்தாலும் அங்கே தேவையான மருத்துவ உபகரணங்கள் இருக்கணும். எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கிறதான ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே அங்கே செஞ்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் பெர்மிஷன் கொடுங்க. நாலாவது விஷயம், ஒரு ஆக்டர் போகிறாரு, ஒரு தேட்டருக்கு போகிறாரு, வைக்கிறாரு அப்படின்னா தயவு செய்து எக்காரணத்து கொண்டும் முன்னறிவிப்பு இல்லாமல் போகாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஆந்திராவில் அப்படிங்கிற விஷயந்தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா தெலுங்கானாவில் அரசியலிலும் சரி, சினிமா துறையிலும் சரி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் யார் சைடு நிற்க போகிறீங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் சாரோட அரெஸ்ட்டை பற்றி தான் எல்லா மீடியாவுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. டைரக்டு இது வந்து அவர் எதுவுமே யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது அவருடைய வேலையே கிடையாது, சரிங்களா? ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரை வந்து கைது செய்திருக்கிறாங்க ஹைதராபாத் போலீஸார். இதில் சரி, அவரும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட நேற்று ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பெயில் கிடச்சி வெளியே போயிருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் வந்து கைது செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த தெலுங்கு தேசங்களில், அதாவது இந்த தெலுங்கு அரசியல் வட்டாரங்களில் என்ன நடக்குது? இந்த தெலுங்கு அரசியல் வட்டாரமும் அந்த தெலுங்கு சினிமா வட்டாரமும் எல்லாமே வந்து ஒன்றா பிணைஞ்சதுன்னு சொல்ல முடியும், சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரேவந்த் ரெட்டி அவர்கிட்ட வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவர் மேலே எந்த ஒரு டைரக்ட் குற்றத்தையும் நம்ம செலுத்த முடியாதில்ல, ஆனால் இருந்தாலும் ஹைதராபாத்தில் வந்துட்டு போலீஸார் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சரியாக தவறா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒரு பக்கத்தில் மனசை டச் பண்ணாலும், இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் வந்துட்டு ஒரு அல்லு அர்ஜுன் யார், அவருக்கு ஏன் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, வைக்கிறீங்க, எதுக்கு அவரை பற்றியே கேட்குறீங்க? ஏன் அவர் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேட்டரில் ஒரு உயிர் போயிருக்குல்ல, அதை பற்றி கேட்க மாட்டேறீங்க. இன்னும் அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி சுயநலம் இல்லாமல் தான் இருக்கான். அவன் எந்திரிச்சு வந்து எங்கள் அம்மா எங்கேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? இது வந்து எல்லாருக்குமான ஒரு இதுதான். அல்லு அர்ஜுன் மட்டும் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, இது எல்லாருக்குமான ஒரு இது தான் கொடுத்துருக்குறாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் இருந்து மக்களுக்கான ஒரு பேச்சாக இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதற்கு பின்னிலும் அரசியல் பின்புலம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது நமக்கு தேவையே கிடையாது.
பட் ஆராய்ஞ்சு பார்க்கணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வருது. நீங்கள் வந்துட்டு அல்லு அர்ஜுனுக்கு எதிராக வந்துட்டு பண்ணுறீங்க கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்துட்டு அல்லு அர்ஜுனுக்கு எதிராக வந்துட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்துட்டு அல்லு அர்ஜுனுக்கு எதிராக வந்துட்டு நான் பேசலை வைக்கலை, அவருக்கும் என்ன ஒன்றும் இல்லை, அவங்களுடைய ரிலேட்டிவே ஒருத்தர் வந்துட்டு என்னுடைய கட்சியில் இருக்காங்க, அப்படிங்கிறப்ப நான் எப்படி அவங்களுக்கு ஆப்போசிஷனும் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் கிடையாது. அந்த இறந்து போன அந்த அம்மாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு நீதி கிடைக்கணும். அந்த பையன் இன்னும் வந்துட்டு ஒரு கோமாவில் இருக்கான். ஸோ அப்படிங்கிறப்ப அவனுக்கும் ஒரு தகுந்த ஒரு இது கிடைக்கணும். அவன் இன்னும் கொஞ்ச நாளில் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டால் யாருக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சரி, ஓகே. இந்த தெலுங்கு சினிமா, தெலுங்கு அரசியல் இது ஏன் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தெலுங்கு சினிமாவும் தெலுங்கு அரசியலும் ஒன்றுடன் ஒன்று கலந்து தான் இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, அது ரொம்ப நாட்களாக தமிழகத்திலும் அது இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அங்கே ஆந்திராவில் தெலுங்கானாவில் இது பயங்கரமாக இருக்கும்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அதிலிருந்து நிறைய முதலமைச்சர் அவர்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க தான். நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கட்டும், நிறைய எம்எல்ஏஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சினிமா பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்கன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வாரிசு அரசியல்ன்ற மாதிரி வாரிசு நடிகர்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பேக்ரவுண்ட்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். இவங்களுடைய பையன் இவங்களுடைய மாமா இவர், இவங்களுடைய சித்தப்பா இவர், இவங்களுடைய இது இவர் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். இப்போ அல்லு அர்ஜுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையில் சப்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இன்னொரு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதல்வருக்கு பேச்சுக்கும் அவருடைய இதுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இதை பார்க்குறப்ப எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, முதல்வருக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை ஆக்டர் அல்லு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறப்ப ஒரே ஒரு பாயிண்ட் நமக்கு தோணும். இங்கே ரெண்டு பேருமே கரெக்டாக பேசுகிறாங்க, ஆனால் தவறு எங்கே இருக்கிறதுனா நம்மள்ட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரௌடு, ஃபஸ்ட்டு ஷோ, குழந்தைகளை கூட்டிகிட்டு தயவு செய்து இனிமேல் எங்கேயும் யாரும் போகாதீங்க. குழந்தைகள் அப்படி தான் சொல்லும், எனக்கு அவரை பிடிச்சது, தயவு செய்து ஏதாவது பேசி இது பண்ணி அமைதியாக இருக்க சொல்லுங்கள். செகண்ட் தப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அங்கே ப்ரீமியம் ஷோ இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே கூட்டம் ஒரு கண்ட்ரோலாக இருக்காங்கிறத தேட்டர் நிர்வாகம் பார்க்கணும். அது அவங்க பண்ணலை. ஆனால் 20 வருஷமாக அல்லு அர்ஜுன் சார் அங்கே வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாராம். அப்போல்லாம் என்னது, இது இப்போ தான் நடந்திருக்கு, நான் தேட்டரில் உள்ளே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தான் இது நடந்திருக்கு, இதுக்கு எனக்கு எந்த ஒரு துளியும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத அவர் தரப்பிலும் அவர் நியாயமாக சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்குது, இவரை வச்சு அரசியல் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் அவரை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நான் இருக்கிறப்ப என்னுடைய வளர்ச்சி என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. என்னுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு போனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை நெருங்கி இருக்கிறவங்கள கொஞ்சம் தூரம் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறப்ப இன்னமும் என்னுடைய நெருங்கி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பொறாமை வரும். இன்னமும் அதிகப்படியான வளர்ச்சி இருக்கப்போ என்ன பண்ணும், நம்ம நெருங்கி கூட இருக்கிறவங்க, கூட பழகினவங்க, சொந்தக்காரங்க, என் அண்ணன் தம்பி, இவங்களுக்கே என்ன வரும், பொறாமை வரும். நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காது, யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது ஒரு மனித இயல்பு தான், இதை ஒன்றும் இது சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது பயங்கரமான ஒரு அரசியல்.
அங்கே நடக்கிறது. அது வந்து ஒரு காம்ப்ரமைஷன் மாதிரி வந்து முடிகிறதுக்காண்டி எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து தவறான ஒரு விஷயம். இந்த தவறு வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்மளை மாதிரி ஆடியன்ஸு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நைட்டில் சின்ன பையன் கேட்குறாங்கிறதுக்காண்டி ப்ரீமியம் ஷோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து க்ரௌடில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய முதல் தவறு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, அந்த தேட்டர் நிர்வாகம், அதே மாதிரி அல்லு அர்ஜுன் சார் கீழே இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் டீம், அவங்களும் ஏதாவது முன்னறிவிப்பு பண்ணியிருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் வந்து அவருடைய மேலே வந்து எல்லா பழிகளும் தூக்கி வைக்கப்படுது. சரி, அவர் பழிகள் தூக்கி வைக்கப்படுது. இதே மாதிரி மித்த இடங்களில் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே மாதிரி விஷயம் மித்த இடங்களில் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆக்டரு, பெரிய ஆக்டரு, ஏதோ ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்லாம் ஒரு பவுன்சர் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அவர் பெரிய ஆக்டரு. அவர் வந்து கேரவனில் இந்த பவுன்சர்கிட்ட வந்துட்டு, இப்போ பாரு என்னுடைய மாசை பாரு, வெளியே இல்லை சார், வெளியே பயங்கர கூட்டமாக இருக்குது, நீங்கள் வெளியே போக வேணாம், ஜஸ்ட் உள்ளே இருங்க, கொஞ்சம் கூட்டம் க்ரௌடு வந்து கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெளியே போகலாம், உங்களுக்கு ரொம்ப சேஃபு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, என் மாசை பாரு, நான் என் கையை காட்டினவனே எவ்வளோ பேர் ஓடி வரான் பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வெளியே போயிருக்கிறார். அங்கே வெளியே போய் கையை காட்ட அங்கே கம்பி வேலியெல்லாம் இருந்திருக்கு. அதை மேலெல்லாம் விழுந்து அடித்து வெறித்தனமாக ஓடியாந்துருக்கிறானுங்க. அப்போ அந்த பவுன்சர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அந்த விஷயத்த சொல்கிறார். அவர் மிகப்பெரிய நடிகருங்க. அந்த நடிகர் வந்து அவர் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது. ஆனால் அந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக எவ்வளோ தூரம் ரசிகர்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த விஷயம். இங்கே பலதரப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லு அர்ஜுன் அவர்கள் அவங்க மாசை காட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு. தயவு செய்து, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய இடங்களில் அவர் முன்னக்கூடியே போயிட்டு வந்துட்டார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகணுமோ இந்தியா ஃபுல்லாக எல்லா ரசிகர்கள் ஃபேன்ஸையும் மீட் பண்ணிட்டு வந்துட்டார். குறிப்பாக பீகார்லலாம் பயங்கரமான க்ரௌடாம். ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி நடந்திருக்கு. ஒரு ஃபங்க்ஷன், புஷ்பா 2 ஃபங்க்ஷன். அப்படிங்கிறப்ப தேட்டருக்கு அவர் வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறது இல்லை எந்த படம் வந்தாலுமே அந்த தேட்டருக்கு தான் அவர் போகிறது 20 வருஷமாக வழக்கன்றார். இது வந்து முன்ன புதுசாலாம் நான் வரல வைக்கல, இது முன்னக்கூடியே வழக்கமாக இருக்கிற விஷயம். அப்புறம் ஏன் வந்து என்னை வந்து ஹைலைட் பண்ணி நீங்கள் காட்டுறீங்க, இந்த விஷயத்தில் என்னை இது பண்ணுறீங்க அப்படின்னா, இவருடைய வளர்ச்சி ஒரு சிலருக்கு பிடிக்கலை, அவ்வளோதான், சிம்பிள். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நான் வந்து ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் யூடியூப்பில் சேனலில் ஒருத்தரே வந்துட்டு அப்படியே பூசி மலிப்பிலாம் போட்டிருக்கிறாரு வீடியோ. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று. ஒருத்தரோட வளர்ச்சியை கெடுக்காமல், ஒரு வளர்ச்சியை பிடிக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு நடக்கிற விஷயங்கள் நடக்கும். இதுதான் நடந்திருக்கு, சரிங்களா? ஃபுல் இதையும் அவர் மேலே துணி அவரை அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு இது பண்ணி ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஹைதராபாத்தில் சிஎம் வராருன்னு சொல்லிட்டு
அந்த ரயில்வே ஜங்ஷன் உள்ள ஏரியாலாம் க்ளோஸ் பண்ணி பயங்கர டிராஃபிக் ஆகி ட்ரெயின் டைம்லாம் வரதெல்லாம் ரொம்ப இதாகி கிட்டத்தட்ட நாங்கள் மீட்டிங் முடிஞ்சு எங்களுடைய ட்ரெயின் வந்து ஒரு 1.5 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்த் சைடில் அந்த சைடு போகிற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் 24 மணி நேரம்லாம் ட்ரெயின் லேட்டாச்சு, பயங்கர லேட்டாச்சு. இது எங்கள் கம்பெனியில் வந்து பயங்கரமாக இஷ்யூ ஆச்சு. இந்த மாதிரி வந்துட்டு தயவு செய்து இந்த மாதிரி இடங்களில் மீட்டிங்கெலாம் வந்து அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இதுக்கு மேலே மோசமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா ஏரியாலையும் எல்லா ஊர்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறது தவறான ஒரு விஷயம். இப்போ தேவை அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும், அவ்வளோதான். இவரை வந்து நீ பிடிச்சி நீ அரசியல் பண்ணி நீ வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து புரியும். இதுக்கு மேலே எப்படி நான் கிளியராக இது பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல, டீட்டெயிலாக சொல்கிறதுன்னு தெரியல. தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தில். ஆனால் அது என்ன நடந்துச்சு வச்சிச்சு, அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத யோசித்து வச்சிச்சு சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டு பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர் மேலே வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு எல்லாத்தையும் இவர் மேலே ஒரு ஆக்டர் மேலே பண்ணக்கூடாதுல்ல. அப்போ என்ன அப்படின்னா அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் பண்ணுற விஷயங்கள் தான் இது. வந்து சின்ன பிள்ளைக்கு கூட கேட்டால் கூட கண்டிப்பாக தெரியும். இது ஒன்றும் புதிய ஒரு விஷயம்லாம் இல்லை. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னமும் அவர் வந்து இந்த படமும் இன்னமும் சூப்பராக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இன்னமும் இந்த பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் அங்கே பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. தயவுசெய்து அவங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணட்டும். ஸோ இது ஒரு ஆக்சிடெண்ட்டு. இது இனிமேல் வந்து நடக்கக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டு வந்து இது மாதிரி ப்ரீமியம் ஷோவோ இல்லை ஏர்லி மார்னிங் ஷோவோ பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. நான் அதை தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெலுங்கு சினிமாவில் இந்த மாதிரி அவங்க எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் போகுது. ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரீமியர் ஷோ, இந்த மாதிரி விஷயங்களில் பல ரெஸ்ட்ரிக்ஷனை கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் படம் வந்தால் என்ன பண்ணுறான்? மேலே ஏறி கிட்டத்தட்ட 100 அடி 120 அடி கட் அவுட்டு. இவன் ஒரு வருஷம் 100 அடி வச்சா இவன் 120 அடி. அது மாதிரி மாற்றி கட் அவுட் வச்சுக்கிட்டு எங்கே போகிறான்? மேலே ஏறி பாலை ஊற்றுறேன்னு சொல்லி ஊற்றி கீழே விழுந்துடுறான், கை கால் உடஞ்சிருது, ஏன் ஆளே கூட காலி ஆகிடுறான். அதை நம்பி இருக்கிற குடும்பம் என்னாச்சு? இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணக்கூடாது. இதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். தேட்டருக்காரன் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க ஃபர்ஸ்ட் ஷோவில். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ படத்தை எடுத்துகிட்டு இது பண்ணி தேட்டருக்காரங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க, விற்றுடுறாங்க. தேட்டருக்காரங்க ஓடினா தான் அவங்களுக்கு காசு, இல்லைங்கிறப்ப அதுவும் கிடையாது. இவங்க படத்தை ஓடிடிலையும் விற்றுடுறாங்க. ஓடிடிலையும் விற்கிறப்ப என்ன ஆகும்? போட்ட காசு வந்துடும், இதுங்கிறது லாபம் தான். படம் எடுத்தாவே லாபம் தான்ற மாதிரி போயிடுது. ஆனால் பாதிக்கப்படுறது திரையரங்கு உரிமையாளர்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ போய் அங்கே உட்காந்து அவ்வளோ வசதிகள் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ மாதிரிலாம் தேட்டர் கிடையாது. அவ்வளோ அழகாக சீட்டெலாம் போட்டு வச்சுருந்தா அந்த சீட்டு மேலே ஏறி ஆட வைக்க உடைக்க தேட்டர் பொருட்களை சேதம் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வாங்க. தேட்டர் உரிமையாளர்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் ப்ராப்ளங்கள்லாம் நடக்குது.
தேட்டருக்குள்ளே இப்போ வந்து அதை கொஞ்சம் செக் பண்ணி தான் அனுப்புகிறானுங்க, அது வேறு விஷயம். உள்ளே வெடியை கொண்டு போடுறானுங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். டிக்கெட் அதிகமாக விற்கிறாங்க, பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக வேணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கமெண்டில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. இந்த வீடியோ முடிவில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? ஏன்னா 2 பேர் தரப்பிலும் அவர்களுடைய வாயிலேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலுமே தப்பு இல்லை, இல்லை 2 பேர் சொல்கிறதுமே கரெக்டுன்ற மாதிரி தோணுது. பட்டு அந்த இடத்துல ஒரு கேள்வி இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் நம்ம தான் எடுக்கணும். அதை தான் நான் வந்து டீட்டெயிலாக சொன்னேன். தயவு செய்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இனிமேல் கொண்டு வாங்க, நிறையா இதை ஃபாலோ பண்ணுவாங்க. க்ரௌடெலாம் வந்து பப்ளிக் பிளேஸில் எந்த பப்ளிக் பிளேஸ்லேயும் க்ரௌடு ஒரு அளவுக்கு மீறி வந்து அலோவ் பண்ணாதீங்க. செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை பாலிட்டிக்கல் லீடராக இருக்கட்டும், பொதுவான இடத்துல கூடுறீங்க அப்படின்னா அதிகப்படியான க்ரௌடு வரப்போ அதுக்கேற்ற முன்னேற்பாடுகளை பண்ணிக்கிங்க. ஸோ இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கேற்ற வந்து நடவடிக்கைகள், சட்ட திருத்தங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆந்திரா கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி தெலுங்கானா கவர்மெண்ட்லாம் கொண்டு வந்துடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் இது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த விஷயம் இன்னும் நீடிச்சிட்டு போயிட்டுருக்கா அப்படின்ட்டு, இல்லைன்னா வேறு டாபிக் நாளைக்கு சந்திப்போம். பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.